மதுரையை சேர்ந்த தம்பதி கௌரி கோபிநாத் மற்றும் கிருஷ்ணன் சுப்பிரமணியம். கௌரி கோபிநாத் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னையில இருக்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல கிருஷ்ணன் சுப்பிரமணியம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே எப்படா அவங்க சொந்த ஊரான மதுரைக்கு போவோம் அப்படின்ற எண்ணம் தான் அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்குமாமா. அதே போல நகரங்கள்ல பெருகிட்டு வர பிளாஸ்டிக் மாசை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு அதிக அளவுல இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் பயன்பாடு தான் பெருமளவுல ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பா ஒரு முறை பயன்படுத்தப்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் தான். நாமளும் இதையே தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சுற்றுச்சூழலுக்கு இதனால ஏற்படும் அபாயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இதுக்கு ஏதாவது வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பிளாஸ்டிக் பயன்பாட்டில இருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான வழிமுறைக்கு மாறணும், இப்படிதான் நாங்க எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க எல்லோ பேக் அப்படின்ற பை தயாரிப்பு நிறுவனத்தை 2014ஆம் ஆண்டுல தொடங்கினாங்க. தொடக்கத்துல அவங்க நண்பர்களுக்கு இது பற்றி எடுத்து சொல்லி அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் துணிப்பைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்திருக்காங்க. உள்ளூர் டெய்லர்களை வச்சு துணிப்பைகளை தயாரிச்சு வளர்ந்து வரும் தேவையை அவங்க சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. 2019ல அவங்க வேலையை விட்டுட்டு முழு நேர தொழில இறங்கினாங்க. தமிழ்நாட்டு மக்களிடையே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்த மஞ்சப்பை, மஞ்சள் நிறத்திலான துணிப்பையோட பேர் அவங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சு. அதையே அவங்க பிராண்டுடைய பேராகவும் மாத்தினாங்க. இந்த துணிப்பைகள் எந்த ஒரு விதத்திலையும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சணலும் பருத்தியாலும் கலந்து செய்யப்பட்ட இந்த பைய பல்வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தலாம். பேக்கேஜிங் பைகள், கார்மெண்ட் வைக்கும் பைகள், தொங்கும் கைப்பைகள் அப்படின்னு பல்வேறு விதமான பைகளை அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதோட விலை எல்லாமே 20 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டுச்சு. வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பைகள் தயாரிக்கப்பட்டுச்சு. ஒரு வெப்சைட் தொடங்கி அதுலயும் பல்வேறு சோசியல் மீடியா தளங்களையும் அவங்க பைகளை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல்வேறு ஜவுளி கடைகள், ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள், பள்ளிகள்னு இந்த பைய அதிக அளவுல ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் வெகு சிறப்பா நடைபெற்றுச்சு. இந்த தம்பதியினருடைய புண்ணியத்தால சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் ஆக ஆரம்பிச்சது. மஞ்சப்பைக்கு இப்ப மவுஸ் அதிகரிச்சிருச்சுனே சொல்லலாம். இந்த நிறுவனம் கொரோனாக்கு பிறகு வருஷம் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் மீட்ட இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் வாயிலா சுமார் 55 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம் மூலமா பலனும் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல சுமார் 196 ஒர்க் ஷாப் நடத்தியுள்ளதாகவும் இந்த நிறுவனத்துடைய லிங்க்டின் பக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த நிறுவனம் இந்த காலகட்டத்துல 13.8 லட்சம் ரூபாயை நன்கொடையாகவும் பெற்றிருக்காங்க. இதுல 4.4 லட்சம் ரூபாய் கார்ப்ஸ் நிதியாகவும் இருந்திருக்கு. இந்த நிறுவனம் ஏப்ரல் 2023 முதல் மார்ச் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துல மொத்தமா 1.9 லட்சம் பைகளை தயாரிச்சு 1.6 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் லிங்க்டின் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. இந்த நிறுவனத்துக்கு உற்பத்திக்கு உதவிய உற்பத்தியாளர்களுக்கு சுமார் 36 லட்சம் ரூபாய் வருமானம் பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஆறுகள், ஏரி, குளம், குட்டை, கடல்கள்னு இது எல்லாத்துலயுமே கலந்து அதை மாசுபடுத்துது. இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தையும் விளைவிக்குது. இந்த பிளாஸ்டிக் சிதைவடைய பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதால மண்ணுடைய தன்மையை கெடுத்து பயிர்களுடைய வளர்ச்சியையும் அது தடுத்துறது. மேலும் பிளாஸ்டிக்ல இருக்க ரசாயனங்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், வளர்ச்சி பிரச்சனை மாதிரியான பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த நிலையில மதுரையை சேர்ந்த தம்பதியினர் மஞ்சள் பை அப்படின்ற ஒரு புதிய நிறுவனத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் வணிகமா மட்டும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு புது முயற்சியாகவும் அமைஞ்சிருக்கு.